அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த முதுகு வலிங்கிறது இரு பாலருக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, கரெக்டாக வந்துட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ இந்த முதுகு வலிக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்டர் தப்பாக வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்போம். நம்ம எப்படி உட்காரோன்னு தெரியாமல், அந்த அவேர்னஸ் இல்லாமல் எப்படியோ ஒன்று உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், அப்படியே சாஞ்சிட்டு இருப்போம், அப்படியே படுத்துருவோம். இதுவே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுற அந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ அந்த பொசிஷனல் எரர் அப்படிங்கிறது இருக்கும், சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி உங்கள் போஸ்டர் சரியாக இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு முதுகுவலி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கும், மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இருக்கும், சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த முதுகுவலி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஆண்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இந்த முதுகு வலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு புரஸ்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான முதுகு வலி வந்துகிட்டே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுது, தொப்பை ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது முதுகு வலி வரும். பெண்களுக்கு சில நேரங்கள்ல கருப்பை கட்டிகள் இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு அப்படின்னா முதுகு வலி வரலாம். அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட் மாதிரியான விஷயங்கள், பிளாடர் ப்ரொலாப்ஸ், யுட்ரைன் ப்ரொலாப்ஸ், கருப்பை இறங்கி இருக்கிறது, யூரின் பை இறங்கி இருக்கிறது, இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா பெண்களுக்கு முதுகு வலி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன் சொல்றோம்னா, இந்த காரணத்தினாலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை சரி பண்ணாலே முதுகு வலி சரியாயிடும். உடனே ஒரு ஆர்த்தோபீடிஷியனை பார்த்து பெயின் கில்லரை சாப்பிட்றதுக்கு பதிலா என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதை நம்ம சால்வ் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க, முதுகுவலி இருந்துகிட்டே இருக்கும், ஆனா அவங்களுக்கு அதனாலதாங்கிறது தெரியாது. ஸோ ஹை ஹீல்ஸ் நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு அடிக்கடி முதுகுவலி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வெயிட் லிஃப்ட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, சாதாரணமா அவங்கள மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்பயுமே நம்ம ஒரு 15-20 கிலோலாம் தூக்கி பழக்கம் கிடையாது. நமக்கு ஒரு 5 கிலோ வரைக்கும் தூக்குவோம். திடீர்னு ஒரு 15-20 கிலோ, உதாரணத்துக்கு ஒரு சிலிண்டரே நம்ம தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்கிறவங்க பொழுது நம்ம சுதாரிச்சுட்டு நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டான போஸ்டர்ல ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா முதுகுவலி வராது. எப்படியோ ஒன்று எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணினோம் அப்படின்னா முதுகுவலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்கு, யாரெல்லாம் எக்ஸசைஸ்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணாமலே இருக்கிறோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் முதுகுவலி வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க எப்பயுமே ஒரு இறுக்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தலை கழுத்து பகுதிகளில் ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா முதுகு வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டைஜஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ், அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் முதுகு வலி வரும். ஸோ முதுகு வலி வரத்துக்கு இத்தனை காரணம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முதுகு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அல்சரை சரி பண்ணீங்கன்னா முதுகு வலி சரியாயிடும். எனக்கு கருப்பை லைட்டா இறங்கின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கான எக்ஸசைஸ், கீஜல் எக்ஸசைஸோ இல்ல பிரிட்ஜ் எக்ஸசைஸோ நீங்க பண்ணி அதை சரி பண்ணீங்க அப்படின்னா உங்க முதுகு வலி சரியாயிடும். இல்லை எனக்கு போஸ்டர் ப்ராப்ளம் தான் தப்பு, நான் பெட்டு சரியா யூஸ் பண்றது இல்லை, நான் சேரை சரியா யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறவங்க அந்த விஷயத்த சரி பண்ணாலே முதுகு வலி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கு, எலும்பு தேய்மான நோய் இருக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா இருக்குன்னா நல்ல கால்சியம் சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டாலே முதுகுவலி சரியாயிடும். ஸோ எப்படி, எதனால காரணம், என்ன காரணம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சால்வ் பண்றது ஈஸி. ஏன்னா இந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறதுனுடைய அசைவு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த எலும்புகள், முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே அடுக்கி அடுக்கி இருக்கும். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த தகடு தான் முக்கியம் மூமெண்ட்டுக்கு.
இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து எலும்பு வெறும் எலும்பு ஒன்று மேலே ஒன்று அடக்கியிருந்தா மூமெண்ட்டே இருக்காது. ஏன்னா அது ஒரு திக்கான ஒரு பொருள். அது எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கவே முடியாது. அந்த டிஸ்க்கு தான் நம்ம அசைவுக்கு காரணமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டிஸ்க்கு வந்து தேஞ்சு போச்சு, இல்லை நஞ்சு போச்சு, இல்லை லைட்டாக வெளியே வந்துடுச்சு, பல்ஜ் ஆயிடுச்சு, இல்லை விழகிருச்சு அப்படிங்கும் பொழுதுதான் நமக்கு முதுகு வலி அதிகமாகுது. ஸோ அந்த டிஸ்க் வந்து வெர்டிபிரல் டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வரும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் பொழுது இந்த முதுகு வலி குறையிறதா ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், பூண்டை வந்து ஒரு 3 பல்லு பூண்டு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி 2 சிட்டிகை மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து கூட கொஞ்சமாக நம்ம வந்து கருப்பட்டியோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அன்னைக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாதம் வந்து நம்ம மோஷன் வழியாக வெளியேறிட்டு நம்மளுடைய முதுகு வலி வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை டாக்டர் வெறுமனே நான் பூண்டை சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பூண்டு மாத்திரைகளாக கிடைக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த பூண்டை வந்து வெளிப்புறமாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டை உரித்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த பூண்டு வந்து ரெட்டிஷாக ஆன உடனே அந்த எண்ணெயை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக காலை ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் இந்த ஆயிலை வந்து உங்கள் தண்டுவடத்தில் நல்ல ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சுடு தண்ணி ஊத்திரம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான வாதம் வெளியேறி உங்களுடைய முதுகு தண்டுவட பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ முதுகு வலியும் ஈஸியாக குறைஞ்சிரும். இரவு நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இதுவும் உங்களுடைய முதுகு வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று, உங்கள் உடல் எடையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். 2வது, கண்டிப்பாக ஒரு மைல்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். 3வது, உங்க தொப்பை வயிறு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு போஸ்ட் டெலிவரி வயிறு பெருசாயிட்டே இருக்குன்னா முதுகு தண்டுவடம் அதனோட பொசிஷன் இப்படி இருக்குன்னா அப்படியே வளைஞ்சு கொடுத்துரும். அந்த மாதிரி ஆகும் பொழுது இந்த இடத்துல முதுகு தண்டுவடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது வலி அதிகமாகும். ஏன்னா அது முன்னோக்கி போகும் பொழுது அழுத்தம் அதிகமாகும், அதனால வலி அதிகமாகும். அதனால தொப்பையை கண்டிப்பா குறைச்சிக்கணும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மேட்ரஸ் உங்க பெட் குஷன் மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல திக்கா தடிமனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி குஷன் பெட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க முதுகு வலி கண்டிப்பா அதிகமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பெண்கள் குறிப்பா வந்து ஹை ஹீல்ஸ் போடுறத வந்து அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன அழுத்தத்தை எப்பயுமே குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணி கூட நான் சொன்ன இந்த பூண்டு எண்ணெயை நீங்க முதுகுக்கு பயன்படுத்தி அதே பூண்டை உள்ளுக்கும் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, சின்ன சின்ன ஆசனங்கள் சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணலாம். சவாசனம் முதுகு வலிக்கு ஒரு நல்ல தீர்வு. சவாசனம்ங்கிறது என்ன, வெறும்னே நம்ம படுக்கிறது தான். ஒரு மேட் விரிச்சிட்டு நல்ல கை காலை நல்லா அகட்டி வச்சு படுத்துட்டு நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முதுகு வலி சரியாயிடும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணி இந்த சவாசனம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்ம மனசும் ரிலாக்ஸ் ஆகும், நம்ம முதுகு தண்டுவடமும் அந்த அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கும். வெறுமனே பிளெயின் ஃப்ளாட்டான ஃப்ளோரில் நம்ம படுத்து இந்த சவாசன பயிற்சி பண்ணும் பொழுது முதுகு வலிக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ உணவு முறை மாற்றங்கள் என்ன, ப்ராசஸ்டு ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை அதிகப்படுத்தும் பொழுது நம்ம வாதம் அதிகமாகிடும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
அதே சமயம் பூண்டு எண்ணெயை மேலுக்கும் உள்ளுக்கும் பயன்படுத்தலாம். பூண்டு மாத்திரைகளையும் பயன்படுத்தலாம். கடுக்காய் பொடி இரவுல எடுத்துக்கலாம். சின்ன உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வரலாம். உங்கள் போஸ்டர், உங்களோட பொசிஷன் எப்பயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா முதுகு வலி அப்படிங்கிறது உங்கள் நீ ஜாயிண்ட்டையும் சார்ந்தது, உங்கள் ஹீல் அப்படிங்கிறது குதிகாலையும் சார்ந்தது, உங்கள் இடுப்பையும் சார்ந்தது, உங்கள் கழுத்து பகுதியும் சார்ந்தது. ஸோ கழுத்து, இடுப்பு, மூட்டு, முழங்கால், குதிகால், இது நாளையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா தான் முதுகுவலி வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் இந்த சின்ன சின்ன சவாசன யோகாசன பயிற்சிகளும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.